இப்போ விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சீமானை போல நானும் தனித்து தான் இனி நிற்க போறேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் இந்த தேர்தலில் எடுக்க போறாரு அப்படின்றத இது மூலியமா நம்ம உறுதியா பார்க்கலாம். இது தப்பு, ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. காங்கிரஸ் விஜயை வச்சு கேம் விளையாடினாங்களா இல்ல விஜயை வைத்து திமுகவிடம் பிளாக்மெயில் செஞ்சாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு சார். விஜயை வச்சு கேம் விளையாடினாங்க. இதுல விஜய் அநியாயமா பலியாயிட்டார். நாங்க 8ஆம் தேதி அடிச்சோம். மோசமான ட்ரீட்மெண்ட் விஜய்க்கு காத்திருக்குது. நீங்க அரசியல் சக்தி ஆயிட்டு 26 ஆயிட்டு 29 மோடிக்கு எதிராக கேரளாவிலும் தமிழ்நாட்டில் நிற்க போறீங்க. இதை மோடி விட மாட்டாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வர ஒரு 60 நாள் ஆகி ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஜனநாயக படம் இன்னைக்கு கெடுவான் கேடு நினைப்பான்னு சிவகார்த்தியனுக்கு எதிராலாம் ஆட்களை தூண்டி விட்டு எழுதினவங்களுக்கு ஜனநாயக படம் உங்க கேரளின் உச்சம்னு நீங்களே கிளம்பு பண்ண உச்சம் அவுட் ஆகி போச்சு. மிச்சம் குச்ச கூட இல்லை. அந்த ஓட்டு அடுத்த எலெக்ஷன்ல விஜய்க்கு பெயரக்கூடாதுன்னு ஸ்டாலின் கவனமா இது பண்றாரு. என்ன பொறுத்தளவுல அது விஜய்க்கு போகாது. கல்ற தோட்டத்தில் அவங்களுக்கு அநீதி நடக்குது, இன்ஸ்டிடியூஷன்ல அநீதி நடக்குது, அவங்களோட சர்ச்சில் அநீதி நடக்குதுன்னு சீமான் தான் பேசுறாரு. கரூர் மேட்டர்ல அரெஸ்ட் பண்ணிருக்கணும், கொடும் ஜனியன்னு சீமான் சொல்றாரு. கோளை நாய் களத்தை விட்டு ஓடிட்டான்னு அடிக்கிறாரு. விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்ல போடா. இப்போ பிஸ்மி உங்களை காப்பாத்திடுவாரா? அந்தணன் காப்பாத்திடுவாரா? செய்யார் பாலு காப்பாத்திடுவாரா? ஜெகதீஷ் பழனிசாமி காப்பாத்திடுவாரா? யாருங்க காப்பாற்ற முடியும்? 8ஆம் தேதி சொல்லிதான் அடிச்சோம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கிறியாமா? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ விஜய் அவர்களினுடைய அந்த காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது பாத்தீங்கன்னா படு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. ஸ்டாலின் அவர்கள் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 28+1 காங்கிரஸ்க்கு வழங்கப்பட்டதா சொல்லப்படுது. இது எப்படி பாக்குறீங்க சார்? அனாதையாக்கப்பட்டாரா விஜய்? அதாவது விஜய் பண்ண அரசியல் தவறான அரசியல். பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட யாரும் கூட்டணி வரமாட்டாங்க. முதல்ல உங்க பலம் எவ்வளவுன்னு தெரியாது. இது ஏட்டு சுரக்கா இந்த பத்திரிகைகளை எழுதுறது, பிராண்டிங் மாஸ்டரில் வச்சு பண்ணுறது, 8.2 சீமான் எடுத்துட்டாருங்கிறது பொறாமையிலும் வைத்தறிச்சல் இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு, ஆதவர்ஜனா ரெட்டி போன்றவங்களோட இந்த பொய் பிரச்சாரத்தெல்லாம் அரசியல் கட்சிகள் நம்ப மாட்டாங்க. சீமான் 8.2 எடுத்தது உண்மை. அது தேர்தல் ஆணைய டேட்டா. அப்போ நீங்கள் களத்துக்குள்ளே வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கும் ஒரு கணிசமான வாக்கு விகிதம் 2024 கிடச்சிருக்கும். அதை நான் தெளிவாக சொன்னேன், வாங்கன்னு சொன்னேன். 39 கேண்டிடேட் போடுங்கன்னு சொன்னேன். நீங்கள் கேட்கல. தப்பு, ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. பலத்தை நிரூபிக்காதது தப்பு. இப்போ ரஜினிகாந்துக்கு பலத்தை நிரூபிக்காமலே தினகரன் வந்தார், 5.5 எடுத்தவர். 3.7 எடுத்த கமல்ஹாசன் வந்தார். ரஜினி வரல, அது நடக்கலை. அப்போ ரஜினிக்கு உள்ளது உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடாது. புலியை பார்த்து பூனை சோடு போடக்கூடாது. காண மயிலாட வான்கோழி ஆடக்கூடாது. மயில் தான், புலி தான், பூனை தான், வான்கோழி தான். அப்போ அதுக்கு வித்தியாசம் இருக்குது. மயிலுக்கும் வான்கோழிக்கும் வித்தியாசம் இருக்குது, புலிக்கும் பூனைக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் அளவு உயரத்தை புரிஞ்சிருக்கணும். ரஜினிகாந்துக்கு ஆட்கள் வந்தது மாதிரி உங்களுக்கு நீங்கள் வருவாங்கன்னு நினச்சிங்கன்னா அவருக்கு ரேஞ்சு வேறு, இது வேறு. அவர் தானே ஆர்கானிக்காக வளர்ந்தவர். நீங்கள் செட்டப் பண்ணி வரக்கூடிய ஒரு செட்டப் பர்சன். ஸோ இந்த வித்தியாசத்தை புரியாமல் நீங்கள் அரசியல் களத்துக்குள்ளே மாட்டிட்டீங்க. இதில் ரஜினிகாந்துக்கே அதில் சிக்கல் இருந்தது. தினகரன் ஆல்மோஸ்ட் ஏற்றுக்கிட்டார். 5.5க்குள்ள ஒரு 40 சீட்டு, முக்குளத்தூர் ஏரியாவில் அவருக்குள்ள சீட்டு கொடுத்தா போதுன்னு ஏற்றுக்கிட்டார். ஆனால் கமல்ஹாசன் அந்த இடத்துக்குள்ள 3.7 சீட்டை தாண்டி பலம் நிரூபிக்காத ரஜினியும் அவர் என் நண்பன் தான் என்றாலும் சீட்டுங்கிறது நானும் என் நண்பனும் பேசி முடிவு பண்ணிக்கிடுவோன்னு கமல்ஹாசன் அந்த இடத்துக்குள்ள தன்னோட இதை கெத்தாக தான் அவர் நின்னார். ஸோ இந்த கட்டத்துக்குள்ள பலம் நிரூபிக்காத நீங்கள் யார்கிட்ட போய் எப்படி சீட்டு பேசுவீங்க? கண்டிப்பா சார். ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சீமானை போல நானும் தனித்து தான் இனி நிற்க போறேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் இந்த தேர்தலில் எடுக்க போறாரு அப்படின்றத இது மூலியமா நம்ம உறுதியா பார்க்கலாம். இது ஒருவர் ஆன்மீகத்துல நாட்டம் கொண்டு 20 வயசுலே பிரம்மச்சாரியம், ஆன்மீகம், சன்னியாசின்னு போறதுக்கும் 45 வயசு வரை கல்யாணம் ஆகாம எந்த பொண்ணும் மேரேஜ் பண்ணாம கல்யாணமே ஆகாத சூழ்நிலையில ஏமாற்றப்பட்டு என்னமோ நான் பிரம்மச்சாரியமாக இருக்க போகிறேன், ஆன்மீகத்தில் போகிறேன், சன்னியாசியாக போகிறேன்னு ஒருத்தர் சொல்கிறதுக்குள்ள வித்தியாசம். சீமான் 5வது முறை தனிச்சு நிற்கிறாரு. வரும்போதே இந்திய கட்சிகளோடும் மாநில கட்சிகளோடும் கூட்டணி இல்லைன்னு வர்றாரு. 2024 திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்னு 4 வரையும் அடித்து வராரு. ஏபிசிடி எதிர்ப்புன்னு வராரு. நீங்கள் வரும்போதே சந்தர்ப்பவாதியா, சுயநலவாதியா, பச்சோந்தியா, கொள்கையற்ற ஒரு நபராட்டு இனத்தை அழிச்ச காங்கிரஸ் கூட கூட்டணி போலாமான்னு
50-50, 117-117, காங்கிரஸுக்கு 117, விஜய்க்கு 117ன்னு தினமலரில் செய்தி வெளியிடுறீங்க. அப்படி 117 நின்னாலும் காங்கிரஸ் 30 தொகுதியில் விசில் நிற்கலாம். இது விவசாயி எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிள் ஃபார் சீமா. விஜய்க்கு விசில் ப்ரிஃபரன்ஸ் சிம்பிள் தான். விஜய் கட்சி நிற்காத இடத்துல சுயேட்சைகள் விசில் நிற்கலாம். அப்போ நீங்கள் இந்த பலகீனத்தை புரிஞ்சிக்காம 117 காங்கிரஸ் விஜய்னு சொன்னீங்க. ஓட்சோரியில் ராகுல் காந்தி வந்து ஒரு பொய்யான ஒரு போராட்டத்தை, சரி சிலர் அந்த போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருப்பாங்க. பாராளுமன்றத்துக்கு போகும்போது ராகுல் காந்தி ஐயா வந்து கைது செய்யப்படுறாரு. ஸ்டாலினை முந்திக்கிட்டு நீங்கள் அறிக்கை விடுறீங்க. அதே மாதிரி பீகார் மேட்டரில் திருச்சியில் பேசுகிறீங்க. அந்த அளவுக்கு ராகுலுக்கு ஆதரவாக நீங்கள் நிற்கிறீங்க. ஆனால் கரடியே காரி துப்புன மூமெண்டாட்டு பலம் நிரூபிக்காத உங்களுக்கு என்ன பலன்னு தெரியாது. ரவீந்திரன் துரைசாமி நீங்கள் ஃப்ளாப் ஆவீங்கன்னு சொல்கிறாரு. ஒரு சிலர் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்கன்னு சொல்கிறாரு. ஹிட்ரா ஃப்ளாப்பான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு கையில் வராத ஓட்டை எப்படி நீங்கள் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க? உங்கள் கூட நம்பி நான் தெருவும் திண்ணமாக ஆயிடக்கூடாதுன்னு கரடியே காரி துப்புன மூமெண்டா காங்கிரஸ் காரி துப்பிட்டு போயிட்டான். கண்டிப்பா சார். ஆனா இப்ப காங்கிரஸ் வந்து விஜயை வச்சு கேம் விளையாடினாங்களா, இல்ல விஜயை வைத்து திமுகவிடம் பிளாக்மெயில் செஞ்சாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு சார். விஜயை வச்சு கேம் விளையாடினாங்க. விஜயை பயன்படுத்தி 3 எம்எல்ஏ வாங்கிட்டாப்புல. விஜய்ங்கிற ஃபேக்டர் இல்லைன்னா காங்கிரஸுக்கு வந்து 25 கூட கிடைச்சிருக்காது. 20-21 ஸ்டாலின் சப்பியிருப்பாரு. அப்போ 8 சீட்டு வர விஜயை வச்சு அவங்க வாங்கிட்டாங்க. ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டாங்க. விஜய் கூட போகணுன்ற அந்த ஐடியா போகணுங்கிற ஐடியா கிடையாது. அது ஒரு கேம் தான். ஆமா, பலம் நிரூபிக்காதவருக்கு ஏது ஓட்டுன்னு அனுபவம் உள்ள மல்லிகார்ஜுன கார்கே கேட்டுட்டார்ல. ஸோ அந்த இடத்துக்குள்ள அது ஒரு விளையாட்டு தான். இதில் விஜய் வந்து அநியாயமாக பலியாயிட்டார். பெரிய அளவில் பலியானது. பாஜகவில் அத்தனை பேரும் இவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ரங்கராஜ் பாண்டே என்ன தெரியும், பலம் நிரூபிக்காதவனுக்கு ஓட்டு கிடையாதுன்னு கூட தெரியாமல் ஸ்டாலின் மேலோட வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் விஷமத்தனமாக விஜயை பற்றி பேசிகிட்டு இருந்தாப்புல. அடித்து நொறுக்கிட்டோமா இல்லையா ரங்கராஜ் பாண்டேயை? ஏற்கனவே ரங்கராஜ் பாண்டே சசிகலா விஷயத்திலையும் அடித்து நொறுக்கணும். 1. 2வது தமிழிசை, அவங்களும் இதில் அடி வாங்கினாங்களா இல்லையா? அடுத்து நயினார் நாகேந்திரன் பேசினார். அடுத்து ஹேமாலி கமிட்டி போடப்பட்டது. ஆரம்பத்தில் அண்ணாமலை பேசினார். அதுக்கப்புறம் அண்ணாமலை ரொம்ப தெளிவாயிட்டார். அவருக்கு எதிராக தான் சதி பண்ணுறாங்க இந்த வெத்து கோஷ்டிகள் போது அண்ணாமலை அதில் தெளிவாயிட்டார். அடுத்து RN ரவி கவர்னர் என்ன முக்கியத்துவம் கொடுத்தார். இவரால் போராட்டம் நடத்த முடியாது, ஆள் கிடையாது. அதுக்காக இவர் ஒரு மனு வாங்கி பப்ளிசிட்டி கொடுத்தாரு, பாதுகாப்பு கொடுத்தாரு. தென் லெட்டர் பேட் கட்சிக்கு டீ பார்ட்டிக்கு அழைப்பு கொடுத்தார். இவ்வளவும் இவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. தமிழிசையெல்லாம் காலையிலையும் மாலையிலையும் செய்தி தொடர்பாளர் மாதிரி செயல்பட்டாங்க. ஆனால் ஒரு பெங்களூர் மல்டிலிங்குவல் நாவலிஸ்ட்டு, ஒரு மோடி சப்போர்ட்டர், நான்சென்ஸ் இடியட்ஸ், எதுக்கு கொள்கை எதிரின்னு சொன்னவனை போய் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பாஜக இடியட்ஸ் தான் இருக்கிறான். அதான் தமிழ்நாடு பாஜக நோட்டா கீழே போகுது, ஈரோடு கிழக்கில் நிற்க முடியாமல் போகுது, பரிதாபமாக சீமான வளர்த்த விட்டுட்டு இருக்கிறதுக்கு இந்த இடியட்ஸ் தான் காரணம் திட்டுனாங்க. அந்த லேடி வந்து ஒரு மல்டி லாவலிஸ்ட்டு, மோடி லாயலிஸ்ட்டு திட்டுனாங்க. காரணம் இவங்க வந்து விஜய் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நாம தான் சசிகலா அம்மையார் விஷயத்தில் நடராஜன் வந்து 1969 இந்திரா காந்தி ஆதரவாளர், காமராஜ் எதிர்ப்பாளர். அவர் இந்திரா காந்தி குடும்பம் தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்குங்கிற எண்ணம் கொண்டவங்க. ராகுலை கூட்டிகிட்டு வந்து மோடி கிட்ட போர் பொலிட்டிக்ஸ் காட்டும் போது இவங்க சிஎம் ஆனால் என்னென்னலாம் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி ஆளுன்னு மோடி அவங்கள கிராக்மெண்ட் பண்ணிட்டாரு, கிரஷ் பண்ணிட்டார். சசிகலா அம்மையார் கூட அதில் நல்லவங்களாக இருக்கலாம். நடராஜன் அதில் வந்து ஒரு 69 காமராஜ் மாதிரி, ஒரு கலைஞர் மாதிரி ஒரு ஆண்டி காமராஜ். இந்த 71 காமராஜ் இறந்த பிறகும் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண காமராஜ் தமிழன் படத்தை வைக்கல. அப்கோர்ஸ் நீங்கள் தேவிகுளம் பீர்மேடு இந்தியிலலாம் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். பட் அவர் ஒரு கம்பீரமாக நின்று 2 அப்பர் காஸ்ட் ஒரு ஹயஸ்தா பிராமின் பிரைம் மினிஸ்டர் கமெண்ட் பண்ண தமிழனா இல்லையா? வைக்கணுமா இல்லையா? அப்போ துவேஷம் உங்களுக்கு. அப்போ இந்திரா காந்தி குடும்ப அடிமை வரலாற்றை நீங்கள் மறைக்க பார்க்குறீங்க. இதில் தினகரனுக்கும் சசிகலா அம்மையாருக்கும் இந்த உணர்வுகள் கிடையாது, இவருக்கு இருந்தது. அப்போ இந்த தரப்புக்கிட்ட அதிகாரம் போனால் அது மோடிக்கு எதிராக தான் இருக்கும். இந்திரா காந்தி ஆளுங்க, சோனியா காந்தி ஆளுங்க, ராகுல் காந்தி ஆளுங்க போது மோடி அதை அடித்து நொறுக்கிட்டார். அதே மாதிரி இவரும் வர்றதுக்கு முன்னாடியே மோடி வில்லை, மோடி நல்லவர் இல்லை, RSS மானத்தை, நாட்டின் மானத்தை, இந்துக்கள் மானத்தை காப்பாற்றின மோடி ஜோசப் விஜய்க்கு மோசமானவராம். அதே ஜோசப் விஜய்க்கு வந்து போபல்ஸில் ஊழல் பண்ணின, எமர்ஜென்சியை கொண்டு வந்த, வாரிசு அரசியலின் மொத்த உருவான ராகுல் வந்து தூயவரம். இப்படி ஒரு முடிவெடுத்து அவர் 24 களத்துக்குள்ள நின்னா அது ராகுலுக்கு நஷ்டமாயிருன்னு களத்துக்கிட்ட ஓடி ஒதுங்கினவர் 26 சக்தியாகி 29 மோடிக்கு எதிராக கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் அரசியல் களம் பண்ணணும் போது தமிழ்நாடு பிஜேபி இடியட்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம். மோடிக்காக மோடியை நீச்சின்னு சொன்னால்
இந்திரா காந்திக்கு பேத்திய லீச்சி எச்சி பெண்மணி சொல்லக்கூடிய ஆர்டி டீமுக்கு தெரியாமல் இருக்காதுல்ல, தெரிஞ்சது. நாங்கள் 8ஆம் தேதி அடித்தோம். மோசமான ட்ரீட்மெண்ட் விஜய்க்கு காத்திருக்குது. நீங்கள் அரசியல் சக்தி ஆகிட்டு 26 ஆகிட்டு 29 மோடிக்கு எதிராக கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நிற்க போகிறீங்க. இதை மோடி விட மாட்டாருன்னு சொன்னான். இன்னைக்கு வர ஒரு 60 நாள் ஆகியும் ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஜனநாயகம் படம் இன்னைக்கு கெடுவான் கேடு நினைப்பான்னு சிவகார்த்தியனுக்கு எதிராலாம் ஆட்களை தூண்டி விட்டு எழுதினவங்களுக்கு ஜனநாயகம் படம் உங்கள் கேரளின் உச்சம்னு நீங்களே கிளம்பு பண்ண உச்சம் அவுட் ஆகி போச்சு. மிச்சம் குடிச்ச வச்ச கூட இல்லை. ரொம்ப மோசம் பேட்டிய. காரணம் நாங்கள் அடித்த அடி தான். நாங்கள் மோடிக்காக தெளிவாக அனுப்போம். உங்கள் சூழ்நிலையில் தமிழிசை சப்போர்ட் பண்ணிட்டாங்க, அவங்க சொல்கிறது அங்கே எடுப்போட்டுன்னா பைக்காரத்தனமாக நம்பிட்டீங்க. நயினார் சப்போர்ட் பண்ணிட்டாரு, பாண்டே சப்போர்ட் பண்ணுறாருன்னு நினச்சி ஏமாந்துட்டீங்க. நாங்கள் மோடிக்காக மட்டுமே சிந்திக்கக்கூடியவங்க. எம்எல்ஏ ஆகணும்னோ பதவிக்கோ எதையும் கவலைப்படலை. அதனால தானே என்ன வார்த்தைகள் யாரையும் பற்றி மைண்ட் பண்ணாமல் மோடிக்காக நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் நாங்கள் உங்களை பற்றிய உண்மைகளை சொல்லும்போது எங்களையும் விமர்சனம் பண்ணீங்க. விக்னேஷை வச்சு, ரமேஷை வச்சு, ராஜ்மோகனை வச்சு, நீங்களே டேட்டாவை நான் கரெக்டாக சொல்கிறதுனால ஏமாலோட கோவத்தில் விமர்சனம் பண்ணீங்க. கடைசியில் என்னாச்சு? 8ஆம் தேதி சொல்லி அடித்தோம், ஒன்றும் பண்ண முடியலையே, பரிதாபமாயிட்டீங்களே. அப்போ இதுவே உங்கள் லீடர்ஷிப் இமேஜ் போயிட்டு ஜனநாயகில் அடி வாங்கிக்கிட்டு ஆர்டி நான் மோடிக்கு ஆள் ஜோசப் விஜயும் ஜானாரிக்கசாமியும் சொல்லி அடிச்சேன்னு கிளைம் பண்ணும்போது நீங்கள் பரிதாபமாக இதுக்கு பயில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி போய் நிற்கும் போது மக்கள் மத்தியில் விஜய் ஒரு கோழைத்தனமான அரசியல்வாதி, தனக்கு ஏற்பட்ட ஜனநாயகம் பாதிப்பே சொல்ல முடியாத ஒன்று மக்கள் மத்தியில் நீங்கள் அடி வாங்கிட்டு நிற்கிறீங்க. அடுத்தபடியாக நீங்கள் இஷ்யூஸில் சீமான் மாதிரி தெளிவில்லை. சீமான் 234 போடுறன்னு கூட்டணி கீட்டங்களை யார்கிட்டையும் பேசாமல் தெளிவாக நிற்கிறாரு. அப்போ நீங்கள் கமல்ஹாசன் 2.0 இருக்கிறீங்க. ஒன்று, கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேட் ஆனது இருக்கிறது தப்பு. 2வது, பலம் நிரூபிக்காமலே கூட்டணி ஆட்சின்னு சொன்னது தப்பு. 3வது, கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டியில் போலரைசேஷனை உடைக்காமல் போலரைசேஷனை விட்டுக்கிட்டு பரிதாபமாக நின்னது தப்பு. சீமானாவது அட்டவுன் பண்ணி களத்துக்குள்ளே போட்டான்னு நின்னாது. 4வது, பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு சீமான் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்லும்போது களத்தை விட்டு ஒதுங்கி ஏட்டு சுரக்கா வித்து வேட்டாட்டு வெளியே நின்றுக்கிட்டு ஸ்டாலின் வர்சஸ் சீமான் அலோவ் பண்ணது தப்பு. திராவிட வர்சஸ் தமிழ் தேசியத்தை அலோவ் பண்ணது தப்பு. பெரியார் மண்ணா பெரியாரா மண்ணான்னு ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ள சீமானை ஏற விட்டது தப்பு. இந்த தப்புகளை தான் தினகரனும் கமல்ஹாசனும் பண்ணி இன்னைக்கு அவங்க அரசியல் களம் பிரின்சிபலாக நிற்க முடியல. சீமான் 8.2க்கு வந்துட்டாரு. அதே தினகரனும் கமல்ஹாசனும் பண்ண தப்பை தவறான ஆலோசகர்களால் பண்ணி வரும்போதே ஒரு பாசிட்டிவாக வராமல் நெகட்டிவாக மோடிக்கு எதிராக ஜனநாயக படம் 300 கோடி படத்தையும் தொலைச்சிக்கிட்டு பரிதாபமாக தொலைச்சிக்கிட்டு 60 நாள் ஆகியும் படத்தை பற்றி மூச்சில்லை. லாரன்ஸ் லட்சுமின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு இது மத உணர்வை, இந்த படம் மத உணர்வை தூண்டி மதங்களுக்கு எதிராக இருக்குன்னு சென்சார் தர முடியாதுன்ட்டான். அப்போ நீங்கள் இப்போ ஜனநாயகம் போனாலும் கூட இந்த மாதிரிப்பட்ட படத்துக்கு சென்சார் கிடையாதுன்னு சொல்லிடுவான். இன்னும் 5 வருஷம் உங்களுக்கு சினிமா மார்க்கெட் இருக்கும். ஒரு 55 வயசு வரை உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும். இங்கே ரஜினி கமல் மாதிரியெல்லாம் 70 எல்லாம் உங்களுக்கு சான்ஸே இல்லை. உங்கள் செட்டப் மார்க்கெட் இன்னொரு 5 வருஷம் இருக்கும். அப்போ நீங்கள் இன்னும் 5 வருஷத்தில் 2ஓ 3ஓ படம் நடிக்கலாம். அப்படி நீங்கள் நடிக்க போனால் கூட நீங்கள் சில இதுகளை காம்ப்ரமைஸ் பண்ணி சில இதுகளை சரி கட்டாமல் போனீங்கன்னா லாரன்ஸ் லட்சுமி படத்துக்கு மாதிரி சென்சாரே இல்லைன்னு இந்த படத்துக்கு சொல்லிடுவான். என்ன நடந்துடும் தமிழ்நாட்டில்? என்னையா நடந்துடும்? அதான் நான் சொன்னேன், சர்வ வல்லமை புரிந்திய ஒருத்தன் இழப்பதுக்கு எதுவும் இல்லைங்கிற நிலைமையில ஒருத்தங்கிட்ட தப்பாக விளையாடாதீங்க. ஜானாரிக்கசாமிக்கு மதவெறியோட உங்கள் மதவெறியும் சேர்த்து மோடிக்கு எதிராக நிற்காதீங்கன்னு சொன்னேன். சொல்லியும் சகாதேவ மாதிரி சொல்லியும் கேட்காம பரிதாபமாக படத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ பிஸ்பி உங்களை காப்பாற்றிடுவாரா? அந்தணன் காப்பாற்றிடுவாரா? செய்யார் பாலு காப்பாற்றிடுவாரா? இவங்க என்ன பழனிசாமியா? ஜெகதீஷ் பழனிசாமி காப்பாற்றிடுவாரா? யாருங்க காப்பாற்ற முடியும்? இல்லை ஜானாரிக்கசாமி காப்பாற்றிடுவாளா? கொழுப்பு பிடிச்சி நீங்கள் மோடி எதிர்ப்பில் நின்னீங்க, அடித்து நொறுக்கிட்டோம். 8ஆம் தேதி சொல்லி அடித்தோம், சொல்லி தான் அடித்தோம். ஜானாரிக்கசாமிக்கு தான் அதை சொல்கிறேன். அவ்வளவு மோசடி. டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் ஒரு வாரத்தில் சொல்லிட்டார், தம்பின்னு பலம் இருக்காதவன் ஏன் பின்னாடி சாருன்னா சாருன்னு சொல்லிட்டாப்புல. இப்போ நீங்கள் ஸ்டாலினுக்கு எதிராக கடுமையாக பண்ணிட்டுருக்கீங்க. பாவம் ஸ்டாலின் உங்களை கண்டு அச்சப்படுறாரு. அவர் உங்களை கண்டு ஸ்டாலின் அச்சப்படுறாரு. இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம், வேண்டாம். முதல்வர் மிகப்பெரிய ஸ்டேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மெச்சூரிட்டி உள்ள ஒரு லீடர். அவர் மேலே கலைஞரை விட எனக்கு மதிப்பு மரியாதையும் இருக்குது அவர் மேலே. அதனால் அந்த இது சொல்ல வேண்டாம். பட் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக உங்களை டீல் பண்ணுறாரு. நீங்கள் அவர் உங்களை கண்டு அச்சப்படுறாருன்னு அவரை தேவையில்லாமல் வன்மத்தில் கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவர் என்ன பார்க்குறாருன்னா, கிறிஸ்டின்ஸ் ஓட்டு அவருக்கு 80 விழுக்காடு கிடைக்குது. கிறிஸ்தவர்களே ஜாதி இருக்குது. நீங்கள் கிறிஸ்தவ வெள்ளாளர், பறையர் கிடையாது. நீங்கள் விஜய் வந்த பிறகுமா சார்? விஜய் வந்த பிறகும்
அந்த ஓட்டு அடுத்த எலெக்ஷனில் விஜய்க்கு பெயரக்கூடாதுன்னு ஸ்டாலின் கவனமாக இது பண்ணுறாரு. என்னை பொறுத்தளவில் அது விஜய்க்கு போகாது. கிறிஸ்தவத்தில் ஜாதி நிறைய இருக்குது. இவர் கிறிஸ்தவ வெள்ளாளர் கிறிஸ்தவர். சீமான் தான் தலித் கிறிஸ்தவர்களுக்காக கல்ற தோட்டத்தில் அவங்களுக்கு அநீதி நடக்குது, இன்ஸ்டியூஷனில் அநீதி நடக்குது, அவங்களோட சர்ச்சில் அநீதி நடக்குதுன்னு சீமான் தான் பேசுகிறாரு. இவர் என்னைக்கும் பேசுனதில்லை. அடுத்து வந்து பரையர் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, நாடார் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, எல்லா கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. இவருக்கு வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு சிம்பதி இருக்குங்கிறதுக்காக கிறிஸ்தவர்கள் ஓட்டு 80 விழுக்காடு ஸ்டாலினுக்கு கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி மீனவர் கிறிஸ்தவர்கள் கூட இவர் கூட பேரக்கூடாதுன்னு கான்ஸ்டன்டன் ரவீந்திரனுக்கு பரதவர் கிறிஸ்தவருக்கு ஒரு போட்டிருக்காரு. சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு ஸ்டாலின் டீல் பண்ணுறாரு. அப்போ இவர் மேலே கரூர் மேட்டரில் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். கொடுஞ்சனியன்னு சீமான் சொல்கிறாரு. 2 சனியங்களை மாலையாக போட்டுக்கிட்டு ஒரு கொடுஞ்சனியம் வருதுன்னு அடிக்கிறாரு. விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை, போடா பருப்பும் இல்லை புண்ணாக்கும் இல்லை, கொடுஞ்சனியண்டான்னு அடிக்கிறார். கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டான்னு அடிக்கிறார். அப்போ கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி தருவோன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பிரித்து அடித்தாரே, அவரில் கல்வி தந்தை ஆக்கினார், முல்லை பெரியார் மலையாளி விட்டு கொடுத்துட்டாருன்னு அடித்த மாதிரி இவரையும் அடிக்கிறார். அப்போ நீ ஒன்று நத்திங்கன்னு அடிக்கிறார் ஒன்று சீமான். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சசிகலா விஷயத்தில் தினகரன் பேசாமல் இருந்தபோது பரப்பன அக்கறைக்கார சிறையில் சசிகலாவுக்குள்ள சதினார். முக்குளத்தூர் இளைஞர்களெல்லாம் சீமான் தாண்டா ஹீரோன்னு வந்துட்டாப்புல. தம்பி இது வரலாறு தம்பிகளா? எஸ்கே ராஜானாலும் சரி, ஒரு 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 ப்ரொஃபஸர் ஒரு தேவர் ஒருத்தர் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார், அவரும் புரியணும். பரப்பன அக்கறைக்கார சிறையில் சசிகலாவை கொண்டு தயார்னு சொன்னது போல்டாக சொன்னது சீமான் தான். அதுக்காக தான் முக்குளத்தோர் மிலிட்டன் முக்குளத்தோர் இளைஞர்கள் ஃபெரோசியஸான இளைஞர்கள் சீமானை கொண்டாடுறான். அப்போ ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். தினகரன் அதை சொல்லலை. அதே மாதிரி இப்போ வந்து சீமான் தன் நிலைப்பாட்டை ரொம்ப போல்டாக எடுத்து வைக்கிறாரு. என்ஐஏல பாதிப்பு வரும்போது தெளிவாக வந்து அவரை எழுத்து நின்னார். நீங்கள் வந்து ஜனநாயகனுக்கே பாதிப்பு வந்தபோது பேச முடியாமல் கோலத்தனமாக நிற்கிறாரு. அப்போ உங்கள் ரசிகனே பார்ப்பான், சீமான் தான் ரியல் ஹீரோ, போல்டாக நிற்கிறாரு, எல்லாத்தையும் எதுக்குறாரு அப்படிங்கிறதுல போல்டானவரை பார்ப்பான். அது மட்டும் இல்லை, விஜய்யே பொருட்படுத்தாமல் அடிக்கிறாரு. பட் ஸ்டாலின் வந்து விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறது என்னென்னா, அந்த கிறிஸ்தவர்கள் ஓட்டுக்கள் ஸ்டாலினுக்கு விழுது. இவர் ஏதாவது ஹராஸ் பண்ணி வந்துட்டுன்னா அந்த ஓட்டு வந்து இவருக்கு அபிமானம், இவருக்கு ஓட்டாக மாறிடுமோன்னு ஸ்டாலின் நினச்சி அதை ரொம்ப மென்மையாக ஸ்டாலின் டீல் பண்ணுறாரு. சீமான் இவர் ஒரு பொருட்டே இல்லைன்னு எம்ஜிஆரே அடிக்கிறாருன்னு போது அடிக்கிறார். இன்னொன்று, இவர் எம்ஜிஆரை தூக்கிட்டு வந்து சாட்டை எடுத்துகிட்டு வந்தார். சீமான் வந்து தெளிவாக எம்ஜிஆர் மலையாளி, மேனன்கள் எவ்வளவு தெரிஞ்சிரும்னு, நாயர் எவ்வளோ எண்ணிக்கை தெரிஞ்சிடும், மலையாளிகள் எவ்வளோ எண்ணிக்கை தெரிஞ்சுன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னு இவர் பெரிய பொக்கிஷமாட்டு நடக்க முடியாமல் ஊன்றுகோலாட்டு எம்ஜிஆரை தூக்கிட்டு வரும்போது அந்த எம்ஜிஆரை புல்லேன்னு அடித்து தள்ளுறாரு சீமான். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் தம்பி ஜோசப் விஜய். அப்போ சீமான் என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆர் மலையாளி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை, அதனால் வண்ணார் நாவிதர் குயர் போன்ற பரவலாக வாழக்கூடிய தமிழ் சமூகங்களுக்கு அநீதி, முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வவர்மா போன்ற பரவலாக வாழக்கூடிய தமிழ் சமூகங்களுக்கு அநீதி, அனைத்து பரவலாக வாழக்கூடிய தமிழ் சமூகங்களுக்கு அநீதி கிடைச்சிட்டாரு. காரணம், வன்னியர் போராட்டத்தை கொச்சைப்படுத்துறதுக்காக இதை பண்ணி அவர் பெரிய சாதிச்சவராக அன்னைக்கு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவர் எடுக்காதது எம்ஜிஆருக்கு தப்புன்னு எம்ஜிஆர் அடிச்சிட்டாரு. இல்லை ராமதாஸ் காலி பண்ணிட்டாரு, அன்புமணி அதை பேச முடியாது, எடப்பாடி பேச முடியாது, விஜய் பேச முடியாது, அத்தனை பேரையும் எம்ஜிஆர் தான் குற்றவாளின்னு அடிச்சிட்டாரு. இந்த இடம் தான் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். அது வேலுப்பிள்ளை பிரபாகரன் மகன் சீமான் போல்டா இருக்கிறாப்புல. நீங்கள் வந்து கோலத்தனமாக விஷயங்களை அணுகாமலே காலியாகிறீங்க. இதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன். இதுதான் நடக்க போகுது. நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.